என்ன கஞ்சத்தனம் அது பயங்கரமா பேசாரு. பட் இருந்தாலும் சார் ஒரே ஒரு கேள்வி, இங்க நிறைய பேர் ஆசைகளோட காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? மைக்க கொடுத்தா சொல்லலாம் நினைச்சேன், இப்பதான் கொடுக்குறீங்க. முதல்ல நாளைய அப்துல் கலாம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த இடத்துல கை தட்டணும். இந்த கைத்தட்டல் எனக்கு இல்ல, இந்த நாளைய அப்துல் கலாம்ங்கிற ஒரு கனவு இருக்கு பாத்தீங்களா, அந்த கனவை கொலை செய்யறதுக்கோ இல்லாட்டி ஒரு தப்பு செய்யறதுக்கோ உடந்தையா இருக்கிறவனுக்கு நிறைய தண்டனை, செய்யறவனை விட அது கெட்டது செய்யறதுக்கு. நல்லது செய்யறதுக்கு உடந்தையா இருக்கவனுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் எனக்கு நிறைய கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஒத்துக்கிறேன். நான் அவரை நல்லா வாட்ச் பண்ணேன். உண்மையிலேயே இந்த எண்ணமே ரொம்ப பிரமாதமான ஒரு எண்ணம். இந்த எண்ணத்தை செயல்படுத்துறதுக்கு விஜய் டிவிக்கு என்னுடைய நன்றி. இதை வெறும் ஷோ கிடையாது, சும்மா ஒரு ஷோ பிசினஸ் கிடையாது. இவர் பேசும்போதே சொன்னாரு, ஒரு லெவல் வரைக்கும் எடுத்துட்டு போய் விட்டுருவாங்க. அப்துல் கலாமுடைய கனவு அப்படின்னா அந்த கனவு காண்றதோட முடிஞ்சு போகாம அவங்களுக்கான ஒரு பெரிய பிளாக்கிறதுக்கு எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயமா இந்த நிகழ்ச்சி அமைய போகுது. அதுக்கு ஒரு தூதுவனா நான் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இது அவருடைய வாட்ச் தான். இது அவருடைய வாட்ச் என்னுடைய கைக்குள்ளையும் அவருடைய கனவை என்னுடைய கண்ணுக்குள்ளையும், அந்த கண்ணுக்கு இடத்துல அந்த கண்ணாடி வேணாங்கிறதுக்கு அதை காட்டி போட்டுருவோம். இந்த நேரத்துல நான் கலாம் சாருக்கும் எனக்கும் என்ன மாதிரியான தொடர்புங்கிறது இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது நான் நிறைய சொல்றதுக்கு இருக்கேன். அவ்வளவு எபிசோட்லயும் எனக்கு சொல்றதுக்கான மிக நெருக்கமான ஒரு உறவு எனக்கும் அவருக்கு உண்டு. பட் இந்த இடத்துல நடிகர் என்னுடைய நண்பர் விவேக்க நான் மிஸ் பண்றேன். அதை நான் பதிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். பத்திரிகை மற்றும் நண்பர்களுக்கு ஒருவேளை அவர் இருந்திருந்தாருன்னா இந்த நிகழ்ச்சியில விவேக் இதை செய்யட்டும்னு நான் சொல்லியிருப்பேன். அது எப்படி எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் எப்படி விவேக் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கலாம். பொதுவா நான் இது வரைக்கும் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நாட்டாமைங்கிற ஒரு படம் எனக்கு வந்த படம். அது எனக்கு பொருத்தமா இருக்காது, அது சரத்குமார் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி சேது வந்த நேரத்துல அந்த காசின்னு ஒரு படம் எனக்கு வந்த படம். அந்த டைரக்டர் எனக்கு அதை சொன்ன, நான் சொன்னேன் இது விக்ரம் நடிச்சா நல்லா இருக்கும் என்னை விட அப்படின்ட்டு. அதே மாதிரி சிட்டிசன் ஒரு படம், அது எனக்கு சொல்லப்பட்ட கதை. ஆனா அப்போ என்னுடைய சம்பளம் இல்ல வேற ஏதோ டேட்ஸ் ஒத்து வரலைங்கிறதுக்காக நான் சொன்னேன் அஜித் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் யாருக்கு வெளியில தெரியாத நிறைய செய்திகள். பத்திரிகைக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு விவேக் இருந்திருந்தாருன்னா டெஃபினட்டா விவேக் கொண்டு ஒரு மரம் நட சொல்லி ஒரு நல்ல எண்ணங்களோட இந்த நிகழ்ச்சியை விவேக் வச்சு பண்ணிருக்கலாம். நானே ஆரியவி கிட்ட சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி அவர் இல்ல, பட் அந்த இடத்தை பூர்த்தி செய்யற விதமா நானே இங்க இருந்து இந்த நிகழ்ச்சியை செய்யறது ரொம்ப பெருமை. இந்த நிகழ்ச்சின்றது நிறைய பேருக்கு கனவு இருக்கும். எனக்கு கூட சினிமா கனவுன்னு ஒரு கனவு, சின்ன கனவா இருந்து அதை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அங்க யாரோ ஒருத்தர் நமக்கு இடையில இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு என்னுடைய முதல் படத்தோட ப்ரொடியூசர் திரு சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தாரு. அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த மேடையில நிக்கிறதுக்கு முடியுது. அப்கோர்ஸ் என்னுடைய டைரக்டர் திரு பாக்யராஜ் அவர்கள், அவர் மூலமா தான் சினிமாவே கத்துக்கிட்டேன். அப்படி யாரோ ஒருத்தர் இடையில இல்லாம ஒரு கனவு நிறைவேற்ற முடியாது. அந்த இடைப்பட்ட ஒரு மனிதரா, இடைத்தரகரா நம்ம நண்பர் ஆரியவி இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இதுக்கு மேல நீங்க ஏதாவது கேள்வி ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? பேப்பர் வச்சிருக்கீங்க, இன்னொரு மைக் கொடுங்களேன். இது என்ன கஞ்சத்தனம். எனக்கு கொஞ்சம் விழிப்புணர்ச்சி அதிகம். விழிப்புணர்ச்சி அதிகமா காலையில ஒரு 3 மணி 3:30 மணிக்கு அனுப்பிச்சிருவேன். ராத்திரி 12 மணிக்கு தான் படுப்பேன். நான் இது சினிமா தொடங்கின காலத்துல இருந்து, அதாவது சினிமா எனக்கு தொடங்கின காலத்துல இருந்து இன்னமும் நான் அப்படிதான் இருக்கேன். சினிமாங்கிறது ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானத்தோட பெரிய வளர்ச்சி தான் சினிமாவே. நிறைய சின்ன சின்ன பசங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட கனவுகள். அது வெறும் கிரிக்கெட் விளையாடுறதா மட்டுமே இல்லாம நிறைய விஞ்ஞானத்துல ஒரு அடுத்த லெவல்ல கொண்டு போகணும்னா, இப்ப எனக்கு மொபைல கையில வச்சுக்கோனே தவிர அதுல இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு சுத்தமா தெரியாது. இன்னும் சொல்ல போனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். அது என்ன சொல்லுவாங்க, காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, அதை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது இந்த விரல்ல தான் இருக்கு, இந்த இடத்துல இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது அதை எடுத்து மறுபடியும் நானே டச் பண்ணாதான் அது காப்பி பேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு தடவை அதை டச் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் எனக்கு கை கொடுக்க வந்தாங்க. நான் சொன்னேன், இல்ல இருங்க நான் கை கொடுத்தேன்னா கையில ஒத்துக்கோங்க. சத்தியம், நான் விளையாட்டுக்காகவோ காமெடி காட்டுறேன், காமெடி பண்ணுவோம், அது வேற விஷயம். ஆனா நம்ம அறிவுக்கு சினிமாவோட சரி, அதுக்கு மேல இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் தான் அது என் பொண்ணு சொல்லுவாங்க, இடியட் அது அங்க இருக்காதீங்க, அது நீங்க டச் பண்ணாலே போகுங்க. நான் சொல்றது இந்த லெவலுக்கு தான் எனக்கு தெரியும். அதனால நிறைய அறிவார்ந்த குழந்தைகளுக்கு, அதுவும் இந்த ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட அறிவு. நம்ம
எஸ்டிமேட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இல்லாம அவங்களுக்கு எல்லாருக்கும் அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா அவங்களை என்கரேஜ் பண்ற பேரண்ட்ஸ் இங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க. அவங்களுக்கு முதல்ல என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பெரும்பாலும் இந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்னே நம்ம வந்து பேரண்ட்ஸ் வளர்க்கணும் தெரியாது அப்படின்னு நிறைய நான் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகும்போது சொல்லுவேன். குழந்தைங்க வந்து 60-70 மார்க் வாங்குறதுக்கு காரணமே பேரண்ட்ஸ் தான். அது குறிப்பா வந்து அம்மாக்கள். அவங்க மிக்சில எதையோ போட்டுட்டு குழந்தைக்கு ஏதோ சொல்லி கொடுத்து குழந்தை 60-70 மார்க் வாங்கும். அப்படி நீங்க சொல்லி கொடுக்காம விட்டாங்கன்னா குழந்தைங்க 90 மார்க் வாங்குவாங்க. அதனால பேரண்ட்ஸ் நீங்க முதல்ல நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதனால இந்த இவ்வளவு வளர்ந்த குழந்தைங்களுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு முன் வந்திருக்க முக்கியமா பேரண்ட்ஸ்க்கு முதல்ல நன்றி. அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்க எல்லாம் வந்து